வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக நம்ம அந்த பூமியில் பிறந்துவிட்டோம். அப்போது நமக்கு சில விதிமுறைகள் பிரபஞ்சம் இந்த பூமியை கொடுத்துருக்கு. சேம் டைமில் நாம் இந்த சமுதாயமும் நமக்கு சில விதிமுறைகள் கொடுத்துருக்கு. இந்த கான்ஸ்டியூஷனில் உள்ள விதிகளாகட்டும், இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவங்க இப்படின்னு பலதரப்பட்ட மனிதர்களுக்கு பலவிதமான ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை அப்படின்னு நம்ம சுதந்திரத்தில் வச்சு கூட நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இந்த பூமியில் இருக்கோம். இது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் பொருந்தது. சரி, ஆனால் இந்த துன்பத்தை உருவாக்கிக்கிறோம்ல, இது எந்த விதியின் கீழே வருது? ஒரு மனிதன் இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கிறது, இது யார் இது அடிப்படை உரிமையா? இது அடிப்படை கடமையா? துன்பப்படுறீங்க, இன்பப்படுறீங்க, இது எப்படி எந்த விதியின் கீழ் நடக்குது அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுக்கிறோமா? பணக்காரனாகவே இருக்கான், ஏழையாகவே இருக்கான் அப்படின்னு ரொம்ப நம்ம அழகாக தத்துவம்லாம் சொல்கிறோம். சில நூல்கள் சொல்கிறோம், சில தத்துவங்கள், அவங்க எழுதின நூல்கள், சுயசரிதைகள், வழிகாட்டிகள் எல்லாமே பார்க்குறோம், எல்லாமே படிக்கிறோம். ஆனால் ஏன் அந்த துன்பமும் அந்த இன்பத்தை பெருக்க தெரியல, துன்பத்தை குறைக்க தெரியல நமக்கு? ஏன்னா நம்மளோட ஆசைகள், நம்ம யாருன்னு உணராததை வந்த விளைவு. தன்னை உணரும்போது ஒரு மனிதனுக்கு என்ன நிகழணுமோ அதுக்காண்டி இல்லாமல் எதிர் திசையில் நம்ம பயணம் பண்ணுறதுனால. இதில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி நான் என்னோடய இதை கண்டினியூ பண்ணல. இப்போது ஒரு மனிதர் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இப்போது ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலியோடு நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்ந்துட்டுருக்கும்போது ஃபேமிலி நல்ல சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அந்த அந்த மனிதனுக்கு தெரியும் இது தவறு, நமக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்த இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அந்த ஈர்ப்பு வருது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வருது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் அந்த மனிதர் நினைக்கிறார். இது தவறு, சமுதாயத்துக்கு எதிரானது. ஆனாலும் அந்த பெண்ணிடம் அந்த மனம் திசை திரும்புகிறது அப்படின்னு இந்த மனிதர் கூறுறான்னு வச்சுக்கோங்க. இது சரியா தவறானா? தவறுன்னு அவருக்கே தெரியும், ஆனால் அவர் செய்கிறார். ஏன்? அவர் மனதை அவர் கண்ட்ரோல் இல்லாதனால. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட மனம் ஜீவ அணுவாக இருக்கிற ஒரு அணு, அதுதான் எல்லாவாக இருக்குதுன்னு சொன்னோம்ல. அந்த ஜீவ அணு என்ன பண்ணுது அப்படின்னா, அது சுழற்சிட்டே இருக்குது. எப்படி நம்ம பூமி சுற்றுது, நிலா சுற்றுது, சூரியன் சுற்றுது, இந்த மாதிரி எல்லாமே அந்த சுழற்சி இருக்குது இல்லையா? அந்த சுழற்சியில் 3 விதமான விசைகள், ஆற்றல்கள் வெளிப்படுது. அணுசக்தி, மின்சக்தி, காந்த சக்தி. இந்த காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவருக்கு பிடிக்குது. எந்த பொருளை பார்த்தாலும் கவர்ந்தெழுக்கும், இது நம்மளோடது. சரி, அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கலாம்ல, அமெரிக்காவுக்கு உங்களுக்கு போகணுன்னு, ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை இருக்குது, அது ஏன் செயல்படுத்த முடிய மாட்டேங்குது? கப்பலில் போகணுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருந்திருக்கும், அது ஏன் ஃப்ளைட்டில் போகணும், கப்பலில் போகணும் அப்படிங்கிற ஆசையை மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் அதை உடனே நிறைவேற்றுறீங்களா? இல்லை. அது நம்மளால் முடியாதுப்பா, நமக்கு இவ்வளோ தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சுக்கிறது இல்லை. ஆனால் ஏன் ஒரு பெண்ணை விரும்புறதுக்கோ, அது தவறான முறையில் இருக்குதுன்னு தெரிஞ்சோ ஏன் ஒரு மனம் அந்த மாதிரி அதுக்கு தூண்டப்படுது? அதுக்கு என்ன, ஆழ் மனதில் உங்களோட இச்சைகள் அந்த இடத்துல அடக்கி வச்சுருப்பீங்க. இது தவறுன்னு தெரிஞ்சால் கூட வாய்ப்பு கிடைக்காதனால தான் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களே ஒழிய, வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெளியில் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் நியாயம் அப்படின்னு பேசியே இருந்திருப்பீங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றிருந்திருப்பீங்க. அப்போது அந்த தவறு இழைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹாப்பியாக வாழ்ந்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் ஒரு கண்துடைப்பு தான். ஹாப்பி மாதிரி இருந்திருக்கீங்க. அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்காண்டி. அப்போது
ஒன்றுமே கிடைக்காததுக்கு அது பரவாயில்லன்னு இருந்திருக்கீங்க. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட இருக்கும்போது அந்த இது சலிச்சிருச்சு உங்களுக்கு. எப்படி நம்ம வந்து சில பேர் வந்து ஒரு உணவே சாப்பிட்டுட்ருப்பாங்க. சில பேர் பாருங்களேன், பேச்சுலரா இருக்கவங்க உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. கல்யாணம் ஆகியோ இல்லை இந்த மாதிரி அம்மா வீட்லேயோ இங்கே வந்தோடனே உப்புமாவே வெறுத்துருவாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று அங்கே அந்த விருப்பம் ஆற்றத்தன்மைக்கு போயிடுச்சு. இன்னொரு காரணம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட இவரோட வந்து சோல் ஏதோ ஒன்று தேடியே இருந்திருக்கும். அது அந்த பொண்ணா இருக்கும்னு பட்சத்தில் அப்படி ஓகே அப்படின்னு செட் ஆகிருக்கும். இல்லைன்னா யாராவது நிர்பந்தப்படுத்தி இவங்க நல்லவங்க, இவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக நல்லாயிருக்குன்னு சொன்னது, நம்ம இதை அபகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இதை வந்து அவங்கள சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த கட்டாயத்தின் பேரில் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. இவங்களே நம்பியிருப்பாங்க நமக்கு சரிதான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பழக பழக வாழ வாழ இது நம்மளோடது இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு ஷர்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இது வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சிடலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த உணவு நல்லா இல்லைன்னா நம்ம வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு திருமணம் தொடங்கி வந்த மனிதர்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஒன்று கல்யாணம் பண்ணி வாழு, இல்லை டைவர்ஸ் கொடுத்து போ. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் அந்த டைவர்ஸ் கொடுத்து வாழ்கிற ஆப்ஷன் வந்து அரிது. அரிதுங்கிறத விட சட்னு எடுக்க மாட்டோம். ஆனால் இப்போல்லாம் சர்வசாதாரணமாக எடுக்கிறாங்க. அது வேறு விஷயம். நான் பொதுவாக சொல்கிறேன். ஒத்து வரல, நான் வந்து கொஞ்சம் கூட அது வந்து விட்டு கொடுத்து புரிதலோட நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறது இந்த இது. ஆனால் ஒரு பொது கருத்து வந்து என்னது கேட்டிங்கன்னா, ஒரு விவகாரத்து வந்து வந்துடுறது வந்து சட்னு எடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அந்த உயிருக்கும் வலிக்கும் இந்த உயிருக்கும் வலிக்கும்னு தெரியும். இடையில குழந்தை வந்தால் கேட்கவே வேண்டாம். இதில் சொத்து பிரச்சனை இருந்தால் இன்னும் வேண்டாம். ஸோ இதில் கள்ளத்தொடர்பு மாதிரி வந்துச்சுன்னா அதோட பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னாலையும் அந்த அந்த உறவு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா மனம். அந்த மனத்தோட நான் ஏற்கனவே இந்த 3 விசை அந்த மனம் வந்து செயல்படுறத வந்து நம்ம தெரிஞ்சிக்காதனால வந்த விளைவு. நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாதனால விளைவு. நமக்கு இவ்வளோ தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இதோட நம்ம வாழணும் அப்படிங்கிறது தெரியாதனால வந்த விளைவு. பார்க்குறதெல்லாம் நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏன் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் விஜயை போய் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாராவது இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பிடிக்கும்னு சொல்கிறீங்க, எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தனியாக தானே அதை வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்திக்கிறீங்கல்ல, உங்கள் மனம் அடங்கிக்குதுல்ல. அதே மாதிரி ஒரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நடிகையெல்லாம் பிடிக்குது. ஐஸ்வர்யா ராய் பிடிக்கும். வேறு ஏதோ இப்போது எந்த நடிகை வேணால் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. பிடிக்கும்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காண்டி என்னென்னவோ பண்ணுவீங்க. அவங்க இதில் வச்சுக்கிறது படத்தை, வாட்ஸ்அப்பில் சம்திங் எல்லாம் வேணால் வச்சுக்கிறது. இது ஏதோ அவங்களோடது படம் நிறைய வாட்டி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறீங்க. ஆனால் அவங்கள போய் திரும்ப எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் போய் கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்கிறேன், இல்லைனா அவங்க கூட போய் நான் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அவங்க கூட நான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணல, ஆனால் நான் அவங்களுக்காண்டி இருக்கேன்னு இருக்கீங்களா? இல்லைல்ல. அப்போ அந்த மனம் வந்து அங்கே புரிஞ்சுக்குது உங்களுக்கு. அது காரிய மனம் இல்லையா? அப்போது இதுக்கு மட்டும் ஏதோ ஒரு வாய்ப்பில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு கிடைக்குது, அந்த பொண்ணு வந்து கிடைக்குது, அந்த பொண்ணை மட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி? நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அந்த பெண்ணை. உண்மையே சொல்லணுன்னா சில பெண்கள் பயன்படுத்த தூண்டுறாங்க, அது வேறு விஷயம். இப்போல்லாம் பெண்களுக்கு என்ன தெரியுமா? திருமணமாகி ஒரு கணவன் மனைவி குடும்பத்தோடு இருக்க குடும்பத்தை வந்து அதை பார்த்து நமக்கும் இந்த மாதிரி இல்லையேன்னு ஏங்கி அதை உடைக்கிறது அவ்வளோ பெரிய ஆனந்தம். இது வக்ரமான ஒரு புத்தி தான் பெண்களுக்கு. தான் சந்தோஷமாக இல்லை, மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம். இது நிறைய சினிமாவில் நிறைய இதை விட பெண்களே வந்து தாய் தந்தையோடு இருக்கும்போதே இந்த மாதிரி குணத்தில் வாழ்ந்துறாங்க. ஒரு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா, அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா, இவங்க குடும்பம் அவங்க இதுலேயே நல்லா இருக்கக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும், இல்லை நம்மளோட அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பாவுக்கிட்டேருந்தே தொடங்கிடுது. அப்புறம் அது கூட பிறந்தவங்ககிட்ட, அப்புறம் உறவினர்கள்கிட்ட, அப்புறம் இந்த சொசைட்டியில், அப்புறம் இந்த வேர்ல்டில், அப்புறம் இந்த மொத்த பூமியில். இப்படி தான் இருக்குது. தான் முன்னேற விட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க முன்னேறக்கூடாது. தான் சந்தோஷமாக இல்லைன்னா மற்றவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது. தான் வந்து எவ்வளோ இன்பமாக இருக்கேனோ அந்த இன்பத்துக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும். எனக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது. நான் அடையாததை, அனுபவிக்காததை மற்றவங்க அனுபவிக்கக்கூடாது. இது வந்து ஒரு விதமான வக்ரத்தன்மை தான். அதன் மூலம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மற்றவங்கள பழி வாங்கிட்டு நினைக்கிறாங்கல்ல. இல்லை, அவங்க யார் செய்கிறாங்களோ அவங்க தான் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க ஃபஸ்ட்டு. அது புரிஞ்சிக்கவே இல்லை மனிதர்கள்.
அதான் இங்கே பெரிய பெரிய துன்பத்துக்கு யார் ஒரு மனிதரும் துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறது யார் ஒரு மனிதரும் செஞ்சுட்டு நான் நிம்மதியாக வாழ்ந்ததா எந்தவித வரலாறும் கிடையவே கிடையாது. வெளியில் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பணக்காரங்களை எடுத்துக்கோங்க, ஒரு ஏழை எடுத்துக்கோங்கன்னா, ஏழை வந்து அந்த அவங்க உணர்ச்சிகரமாக அந்த அந்த வறுமையை எடுத்துக்கிறாங்க. பணக்காரங்க வந்து உணர்ச்சி இல்லாமல் அது ஒரு கேஷுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு செய்தி மாதிரி எடுத்துக்கிறாங்க. இவங்க உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அந்த வெளி விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பாதிக்காது. ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காங்க, ஒரு காரில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு 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 எதுவுமே அவங்களுக்கு இரக்கமே வராது. இரக்கமே இல்லைன்னா அவங்க மனிதர்கள அந்த அர்த்தத்தில் இல்லை. அவங்க அதை உள் வாங்கிக்கவே மாட்டாங்க. அப்படியே பழகியிருக்காங்க. அதனால தான் அவங்க அந்த மேல் மேல் மட்டத்திலே இருக்காங்க. கீழ் மட்டத்தில் உள்ளவங்கள கேளுங்களேன். சாப்பாடு இல்லைன்னா தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒரு நாய்க்கு தருவாங்க. தனக்கு தனக்கு இருக்க உணவை ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து வறுமையில் உள்ளவனுக்கு. இது வந்து உணர்வு. அது வந்து அறிவு. ஸோ அறிவு வந்து உணர்வை வந்து புரிஞ்சிக்காது. இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்சில் கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆண் வந்து உணர்வாகவும் பெண் அறிவாகவும், இல்லை ஆப்போசிட்டாகவும் ஆண் அறிவாகவும் பெண் உணர்வாகவும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை வந்து அந்த 2 மாடு கட்டி போடுற மாதிரி இல்லாமல் ஒன்று சண்டித்தனம் பண்ணும், ஒன்று வந்து வேகமாக நடக்கும், ஒன்று நடக்கவே முடியாது. எப்படி வாழ்க்கை போகும்? இது ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் கஷ்டமானது தான். ஆனால் கொடுக்கப்பட்ட விதியின் காரணமாகவும் உங்களோட கர்மா டிசைன்லேயும் நீங்கள் வந்திருக்கும்போது அதை நீங்கள் ஏற்று தானே ஆகணும். இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணதே நீங்கள் தான். இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டு 2 பேரும் சூஸ் பண்ணதே நீங்கள் தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க, புரிதல் இருக்கும். இன்னொன்று போய் தேட மாட்டீங்க. தேடினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதை விட்டுட்டா என்ன விளைவு வரும்னு தெரியும். யாரோ ஒருத்தவங்க சொல்ல தேவையில்லை. அந்த மனதின் 3 விஷயம் அந்த அணுசக்தி வந்து அதிகமாகும் போது டிப்ரெஷன், கொலை, அப்யூஸு, திருட்டு, இந்த மாதிரி வந்து டென்ஷன், தற்கொலை இந்த மாதிரிலாம் போகும். அந்த அந்த மனத்தோட விசையில் 3 சக்தியில் இந்த அணுசக்தி அதிகமாகும் போது இதெல்லாம் நடக்குது. சரி, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கிறது, ஒரு நல்ல பாட்டு கேட்குறது, ஒரு மெல்லிசையாக ஒரு டான்ஸ் ஆடுறது, அப்புறமா வந்து செடி வீடு தோட்டம் அதில் போய் பண்ணுறது, ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல போய் இருக்கிறது, ஒரு அருவியில் குளிக்கிறது, காலார ஒரு வயல்வெளியிலையோ ஒரு புல்வெளியிலையோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போகிறது, அதிகாலையில் ஒரு வாக்கிங், ஈவினிங் ஒரு வாக்கிங், அந்த சூரியோதயத்தை பார்க்குறது, அந்த மாதிரி வந்து இந்த யோகா மெடிடேஷனுக்குரிய மியூசிக்கை வந்து கண்மூடி கேட்குறது, நல்ல சச்சங்கம் கேட்குறது, இந்த மாதிரி தன்மைக்கு போகும்போது உங்களோட அணுசக்தி சமநிலைப்படும். மின்சக்தி வந்து சமநிலைப்படும்போது அந்த அணுசக்தியும் சமநிலைப்பட்டுரும். இந்த மின்சக்தியை தூண்டுறது தான் இப்போ நம்ம சொன்ன எல்லாமே. இது வந்து சமநிலைப்படுறதுனால அந்த அணுசக்தி இதாகிடுது, இது ரிலாக்ஸ் ஆகிடுதா. இந்த யாரை பார்த்தாலும் பிடிக்குன்னு சொன்னோம்ல, ஒரு வண்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நானும் வண்டி வாங்கணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, அதே மாதிரி வாங்கணும். அவங்க புடவை வச்சுருக்காங்க, அதே மாதிரி நான் புடவை வாங்கணும். அவங்க நகை போட்டிருக்காங்க, அதே மாதிரி நகை வாங்கணும். அவனை பார்த்தாலே எனக்கு வந்து அப்படி ரொம்ப பிடிக்குது. அவங்க 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 எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் எனக்கு பிடிக்குது அப்படின்னு ஒரு காரணம் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிடிக்குது, இது என்னோடது பிடிக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த காந்த சக்தி அதிகமாகிறதுனால. அந்த காந்த சக்திக்கு அதிகமாகிறதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பிடிக்குஞ்சனாலே நம்ம காந்த சக்தி அதிகமாகுது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எண்ணத்தை நினைக்கும் போதே அந்த எண்ணம் நியூட்ரலுக்கு வந்துடும். இந்த 3ஐயும் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தான் இந்த மாதிரி நம்ம துன்பத்தை இந்த பூமியில் வாங்குகிறோம். தன்னை அறிந்தல் இங்கே ஒன்று தான் இருக்குது, எல்லாமா இருக்குன்னு 1000 இல்லை, கோடி முறை இல்லை, லட்சம் கோடி தடவை சொன்னால் கூட இங்கே மனிதர்கள் யாரும் காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. ஏன் தெரியுமா? துன்பத்தைப்பட்டு நாங்கள் அனுபவித்து இப்போமே ஒழிய, இந்த நாய் வந்து எலும்பை கடிக்கும்போது அதோட ரத்தமே கடிச்சிட்டு எலும்பு கடிக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இங்கே மனிதன் துன்பத்தை அவனே உருவாக்கிக்கிட்டு துன்பத்தை வந்து யாரோ உருவாக்கிட்டாங்கன்னு கதறினா நம்ம வந்து இல்லை நீ தான் உருவாக்குன இங்கே பாரு அப்படின்னு சொன்னால் கூட கண்ணை மூடிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் வந்து துன்பத்தில் இருக்கோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலன்னு கதறினா எப்படி வந்து ஒரு 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 அந்த அந்த நரி அந்த எலும்பு துண்டை கடிச்சிட்டு அந்த ரத்தம் வர்றதை வந்து இது சுவைக்குதோ, அதே மாதிரி தானே உங்கள் துன்பத்தை நீங்களே உருவாக்கிக்கிட்டு அதில் கதறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இது என்ன சொல்லி புரிய வச்சாலும் ஏன் வரமாட்டேங்குன்னா, இந்த மனத்தோட தன்மை, இந்த உடலோட தன்மை, இந்த பூமியோட தன்மை, இந்த பிரபஞ்சத்தோட தன்மை, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், ஏன் மனிதனாக பிறந்தோம்,
நமக்கே இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கே இந்த உறவு வந்துச்சு, நம்ம ஏன் இந்த கம்யூனிட்டியில் பிறந்தோம், ஏன் வந்து இந்த மாதிரி உடை உடுத்துகிற இடத்துல பிறந்திருக்கோம், ஏன் இத்தாலியில் பிறக்கல, அமெரிக்காவில் பிறக்கல, ரஷ்யாவில் பிறக்கல, ஏன் வந்து ஜெர்மனியில் இருந்து ஒரு போர் புரியிற இடத்துல ஒரு மனிதனாக இல்லை, ஏன் நம்ம மிலிட்ரியில் வேலை பார்க்கல, ஏன் நம்ம இங்கே இருக்கோம், ஏன் மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க மனிதனாக இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கோம், இப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு இது வந்து ஒரு பக்குவம் இல்லை அப்படின்னால இந்த மனிதர்கள் வந்து இவ்வளோ இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. சரிங்க, நீங்கள் இதுலேருந்து எப்படி அந்த மாதிரி வந்தீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கு எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் போன பாதை, நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து கேட்க பொறுமையெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து சட்னி சொல்லுங்கள் எங்களுக்கு இப்போவே இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் எப்படி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றோமோ, அந்த பசியை நம்ம ஆற்றிக்கிறோமோ, அது சத்து, அது அப்புறம் விஷம், அதெல்லாம் எங்களுக்கு மேட்டர் கிடையாது. எங்களுக்கு சூடாக சுவையாக அந்த நாக்கு ருசியாக நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு இது வேணும், இவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ஞானம் அடைஞ்சால் சொல்லுங்கள், இதே மாதிரி துன்பத்தை போக்குறதுக்கு எதாவது வழிந்தால் சொல்லுங்கள், எங்களால் பொறுமையாக நிற்க முடியாதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிலையில் நிற்கும்போது யார் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு மனநிலை இல்லாத போது எப்படி வந்து சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள். இப்போது ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் வந்து என்னென்னா ஒரு அவசர புத்தி. இங்கே எல்லாமே இங்கே இறப்பும் அவசர புத்தி தான் பண்ணுறாங்க, கல்யாணமும் அவசரமாக தான் பண்ணுறாங்க, டைவர்ஸும் அவசரமாக தான் பண்ணுறாங்க, என்னது தவறாக எடுக்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லாமே அவசரம்தான். எடுத்துகிட்டு முடிவு பண்ணி தப்பாக முடிவு பண்ணிட்டேன், அவசரப்பட்டேன் அப்படின்னு. ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிவிட்டு திரும்ப அந்த 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 சோல் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அவசரப்பட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுது. ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் வாழும்போது நான் திடீர்னு ஒரு அவசரப்பட்டேன், நான் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லோரும் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போலாம் நிறைய பேருக்கு போர் அடிக்குது, எந்த மாதிரி வாழணும்னு தெரியல. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, போயிட்டே இருக்குது. உங்களை வந்து டைம் பார்த்து, முந்தியெல்லாம் டிவி பார்த்து ஆண்கள் வந்து ஒரு வகையில் கெட்டு போனாங்கன்னா, இப்போ ஃபோன் பார்த்து 99.99% ஆண்கள் வந்து இப்போ வந்து ஃபோன் தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க அதோடு தான் இருக்காங்க. தலைக்கு மேலே ஃபோனு, அதுக்கப்புறம் அவங்களால வந்து எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்குள்ளே பாட்டு வருது, அதுக்குள்ளே டான்ஸ் வருது, அதுக்குள்ளே அது மேஜிக் வருது, அதுக்குள்ளே மிராக்கிள் வருது, அதுக்குள்ளே. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்து வந்துட்டுருக்கா, அவங்க க்யூரியாசிட்டி வந்து அடுத்து என்ன வரும்னு தான் தேடுது. நமக்கு பிடிச்சது அடுத்தது வருமா, இதே வருமா, அடுத்து என்ன வருமோ அப்படின்னு. ஒரு முந்தியெல்லாம் சீரியல் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரி ஒளியும் வச்சுக்கலாமே, ஒளியும் ஒளியும் இருக்குது, வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஒளியும் ஒளியும் வரும். நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, என்ஜாய் பண்ணிட்டீங்க. அடுத்த ஒளியும் ஒளியும் வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெள்ளிக்கிழமை தான் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை தான், வாரத்தில் ஒரு நாள் போடுறாங்க. இது வந்து ஒரு காத்திருத்தல், ஒரு காதல், ஒரு எதிர்பார்ப்பு, அந்த காத்திருக்கும்போது ஒரு சுகம், இதெல்லாம் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தினமும் ஒளியும் ஒளியும், நொடிக்கு நொடி ஒளியும் ஒளியும் எப்படின்னா, அது சலிச்சிடாது உங்களுக்கு வாழ்க்கை? அதான் சலிச்சிருச்சு. இதனால தான் நீங்கள் இன்னும் தேடுறீங்க புதுசாக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோடு நீங்கள் முழுமையாக வாழல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காதலோடையும் வாழல, உங்களோட உறவினர்களோட வாழலை, உங்கள் சகோதரர்கள் கூட வாழலை, உங்கள் கடவுளோட வாழலை, உங்கள் குருவோட வாழலை, யாரோடையுமே நீங்கள் வாழலை. ஆனால் ஏக்கம் மட்டும் இருக்குது, நான் இப்படி வாழ்ந்துடணும், அப்படி இப்படி இருக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்கிறதே என்னென்னு தெரியாத போது நீங்கள் என்ன வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்து என்ன பண்ணுறது? உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தான் வாழணும் இந்தான்னு சொன்னால் கேட்குறதில்ல, இல்லை எனக்கு வேறு மாதிரி, எனக்கு இது பிடிக்காது, வேறு மாதிரி. இப்போ என்ன தெரியுமா, அந்த மாதிரி சொல்கிறதே ட்ரெண்டுன்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு இது செய்ய முடியாதுங்க, இது எனக்கு பிடிக்காது, இது மாதிரி நான் வாழ மாட்டேன், நான் இந்த மாதிரி இந்த விதிக்கு ஆட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஃபேஷனாக வச்சுக்கிறாங்க. எனக்கு நோய் இருக்குது, எனக்கு வந்து சுகர், ப்ரெஷர்லாம் இருக்குது, இதை வந்து சாதாரண நோயாகிடுச்சு, நான் மாத்திரை பாருங்களேன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சாப்பிடுவேன், அதை பெருமையாக சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கோம். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு விதமான ஒரு அறியாமையில் சிக்கிக்கிட்டு, அந்த அறியாமையே வந்து மூட நம்பிக்கைங்கிற பேரில் இந்த சொசைட்டி வேறு மாதிரி சொல்லி திருப்பி, அந்த அறியாமைக்கு பதிலாக அதையே அறிவாக வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு 2 கலரில் இருக்கும் பார்த்திங்களா, இதுதான் அவங்களுக்கு ஆங்கேய சக்கரமும் தென் வந்துட்டு சகஸ்காரமும் கலர். இந்த கலர் வந்து தான் நான் சொல்கிறேன், இந்த ஒரு மனிதனை வந்து ஒரு உச்சபட்ச நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு. நம்ம தியானத்தில் இந்த கலர் சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காமல், கீழே அடிமட்டத்தில் அந்த மூலாதாரத்தில் கூட நீங்கள் சிக்கி அதில் ஆனந்தமாக வாழ்ந்தாலும் பரவாயில்லையே,
நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதிலேயே வந்து இன்னும் ஒரு ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல் அறியாமையில் சிக்கியிருக்கோங்கிறது தான் ரொம்ப கேள்வி வந்து பரிதாபமான நிலை. மனிதன் வந்து பார்க்க தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கான். ஆனால் தன்னை உணராத போது அது எதுவுமே வேஸ்ட் தான். மரத்தை விட அவங்க கேவலமானவங்கன்னு திருவள்ளுவர் சொல்றத வச்சு என்னென்னா, நான் கூட நினச்சேன், என்னடா இது மரத்தை விட கேவலம்னு சொல்றாரு, அந்த அளவுக்கா அப்படின்னு நினச்சா, இப்போ அதை விட இன்னும் ஏதாவது கேவலமாக ஏதாவது இருக்குன்னா நம்ம சொல்லலாங்கிற அளவுக்கு வருது. அப்போது அவரே கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த மனம் வந்து இந்த மாதிரி பண்ணுதுங்கிறத புரிதல் இல்லாதனால இந்த மனிதர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது இச்சையாகட்டும், அது பேராசையினால் வந்த விளைவு. தவறு சொசைட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட இல்லையா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய வழியை கண்டுபிடிக்கணும். இங்கே இப்போது வந்து எனக்கு இந்த ஒரு 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 கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துன்பம் வருது. நல்லா தான் வாழ்ந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அந்த கணவனுக்கு மிஸ் ஆகுதுன்னா, அவங்கள மனம் விட்டு பேசலாம். இங்கே என்ன பிரச்சனைனா, மனம் விட்டு பேசுறது இல்ல. அதான் அங்கே பிரச்சனை. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, மனம் விட்டு பேசினா தான் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்களே. ஏன் தெரியுமா ஒரு கணவன் வந்து அராஜகமாகவே ஆணவமாகவே பேசாமல் இருப்பாங்கன்னா, அவங்கள பற்றி தெரிஞ்சிருங்கிறதுக்காண்டி தான். அவனை பற்றி குறையெல்லாம் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நோக்கி வர்றாங்கிறது இவனுக்கு தெரியும். எங்கே இவன் தெரிஞ்சு இவன் பேசினா ஆமான்னு சொல்லிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் பேசவே மாட்டாங்க. அதனால தான் ஒரு ஒரு கணவன் என்ன பேசினாலும் அமைதியாக இருந்துக்கிறது. ஒரு மனைவி என்ன துன்பம் என்ன செஞ்சு ஒருத்தவங்க பேச வர்றதுக்கு இன்னொருத்தவங்க பேச வரல அப்படின்னா இதான் காரணம். ஏதோ அவங்க சொசைட்டிக்கு வாழ்ந்து போகணுன்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அந்த புரிந்து ஆத்மார்த்தமாக வாழணும்னு நினைக்கலங்கிறது தான். இதுக்கு பேசாமல் அவங்க வந்து பிரிஞ்சே போகிறது எவ்வளோ உத்தமமான செயல். ஆனால் அந்த சொசைட்டிக்கு வாழ்கிறாங்களே ஒழிய, மற்றவங்களுக்காண்டி வாழ்கிறாங்களே ஒழிய இவங்களுக்காண்டி வாழல. அப்போ அந்த பெண்ணை வாழ்க்கைக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நாம் நம்மளோட இடத்துல நின்றுக்கணும்னு ஒரு சுயநலமான ஒரு பேராசை தான் இந்த துன்பத்துக்கு அனைத்தும் காரணம். சரி, இங்கே மனிதர்கள் வந்து இதெல்லாம் எனக்கு புரியுது, எல்லாம் தெரியுது, ஆனாலும் இப்படி தான் செய்வேன் அப்படின்னா, அந்த துன்பத்தை அனுபவிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதிராளி தான் வெளியே போகணுமே ஒழிய, அவங்களுக்காண்டி உட்காந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இது வந்து இப்படி எடுத்தவங்க ஊத்தோன்னு பேச முடியாதுங்க. நாங்கள் வந்து குழந்தை இருக்குது, இந்த சமுதாயத்தில் நாங்கள் வந்து ஒரு பெரிய கௌரவமான நிலை வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்படி தான் நிறைய பேர் வந்து துன்பப்பட்டு கடைசியில் உச்சக்கட்டமாக வெடித்து தான் சிதறி போய் அதுதான் அந்த சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. இவ்வளோ வயசில் போய் இவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற தன்மை வந்து என்னென்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்தே வச்சுருந்தே இருந்திருப்பாங்க. அது வெடித்து வர டைம் தான் இதுவாக தான் இருக்குமோ ஒழிய, ஆரம்பத்துலேருந்தே அவங்க அன்பாக தான் இருந்திருப்பாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஸோ இதுக்கு புரிதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க தான் சரி பண்ணணும். தீதும் நன்றும் பிறதர வாரா. ஒரு அந்த 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 மாதிரி வந்து ஒரு இந்த சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க இல்லீகல் கான்டாக்டில் இந்த மாதிரி தவறான ஒரு ஒரு உறவில் போயிட்டாங்க அப்படின்னா, அந்த குடும்பமும் போச்சு, அந்த குடும்பமும் போச்சு. இது குற்ற உணர்ச்சியிலே நிறைய பேர் வாழ்ந்து செத்துருவாங்க. இது 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 ஏன்டா செஞ்சோன்னு செஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கும். அந்த மனம் அதுதான் அந்த கண்ட்ரோல். அந்த மனம் வந்து அந்த நிமிஷம் யாரோ பார்த்து ஏங்குறதுனால, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்கன்னா, நல்ல மாதிரி இருக்காங்கன்னா, அவங்கள பார்த்து இவங்க ஏங்குறது. நமக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணுற ஒரே விஷயம். அவங்க உள்ளுக்குள்ளே எந்த மாதிரி வாழ்கிறாங்கன்னு தெரியாது. வெளி உலக பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்கள செய்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து மெரைனில் கப்பலில் ஒர்க் பண்ணுறான். அவன் 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு வரான். அவன் ஒய்ஃபோட அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க. அவங்க வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சதா சண்டை. ஆனால் அவங்க ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வரான்ல, அந்த ஆள் வந்தோடனே அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கொஞ்சுறது என்ன, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது என்ன, அவங்கள கவனிச்சிக்கிறது என்ன, நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பொண்ணு அங்கே செய்யும்போது உங்களுக்கு பொறாமையும் பற்றிக்கிட்டு எரியுது. அவன் ஒரு நாளில் வந்திருக்கோம், அந்த வாழ்க்கையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போகணும். இந்த மெமரிஸோடு தான் நம்ம அங்கே ஒரு வருஷம் வாழணுங்கிறதுக்காண்டி அவங்க தீவிரமாக வாழ்கிறாங்க. உங்களுக்கு அலட்சியம் அவங்களுக்கு வந்து அவசியம். அதுதான் இங்கே இது. அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா? 1 இயர் மட்டும் தான் அவன் கூட இருக்கான். 1 இயரில் வந்து கொஞ்ச நாள் தான் அவங்க கூட இருக்காங்க. மிச்ச நாள்லாம் அவங்க வந்து இல்லை, வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி தான் வந்து போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சதா வருஷங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு சலிப்பு. உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வருது. கம்பேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தவங்க மேலே ஒரு ஆசை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அவங்கள மாதிரி நம்ம இல்லையேன்னு ஏங்கிட்டு இந்த மாதிரி செய்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழாத போது இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்படுறீங்க. இது பேராசை தானே. பேராசையில் வந்த விளைவு தான். என்றைக்கு நீங்கள் ஒரு மனதில் பேராசையின் காரணமாகவும் மனத்தோட வந்து புகழுக்கும் மனத்தோட செயலுக்கும் நீங்கள் ஓடிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கே ஓடி நிறுத்துவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு கடிவாளத்தை வந்து கட் பண்ணால் ஒரு குதிரை ஓடினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் முரட்டு குதிரை எங்கிட்டோ போய் காட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்ட மாதிரி தான் நீங்கள் சிக்கிக்குவீங்க. ஆனால் அது குதிரை. அது கூட புரிஞ்சு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துடும். ஆனால் மனிதர்களாகிய நம்ம தான்
கண்மண் தெரியாமல் எங்கேயோ போய் வந்து ஒரு புதக்குள்ள சொருகினா கூட பரவாயில்லையே, நிறைய பேர் வாழ்க்கையில் புதக்குழியில அழுத்திடுறாங்க. இதுதான் துன்பம்.